ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் லஞ்ச் பார்த்துடலாம். நம்ம கொள்ளு அன்றைக்கி வேக வச்சுட்டு முளை கட்டி பாதி தாளிச்சிட்டு பாதி கொள்ளு வச்சுருந்தேன். அந்த கொள்ளு தான் எடுத்து இன்றைக்கி கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் மீட் வாங்கி வந்து போனோடு நம்ம மீட் வாங்கி வந்து அதில் போட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம பாயில் பண்ண கொள்ளு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கறி குழம்பு எப்படி செய்வோம், கறி குழம்புக்கு என்ன மசாலா வச்சு அரைச்சி செய்வோம், அதே மாதிரி இந்த கொள்ளும் கறியும் சேர்ந்து நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் பீஃப் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, வெறும் உப்பு, மிளகாய்த்தூள், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அது 2 காயும் நல்லா சூட்டபுளாக இருக்கும் கொள்ளுக்கு. நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டன் இல்லை பீஃப் போடுங்க, போனோடு போடுங்க, சிக்கன் போடாதீங்க. நார்மலாக நம்ம கறி குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். என்ன ஒன்று, கொள்ளு வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு போடணும். இது 2 நாள் விட்டு நம்ம சூடு பண்ணி 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 சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கொள்ளு குழம்பு மட்டும். நல்லா சுட சுட சாப்பாடு. நம்ம கொள்ளு கறி போட்டு குழம்பு. இது பீஃப் தான் நான் போனோடு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கேரளா ஃப்ரை, கேரளா பீஃப் ஃப்ரை. இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் லஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு செஞ்சிங்கனாக்கா இந்த மாதிரி கறி போட்டு குழம்பு செய்யுங்க. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸ், பீஃபு, கொள்ளு போட்டு குழம்பு, அப்புறம் பீஃப் ஃப்ரை கேரளா ஸ்டைலில் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.